ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். இன்றைய அறுவடை பார்த்தீங்கன்னா காய்கள்லாம் புதுமையான காய்கள்ங்க. அதோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்னென்ன அறுவடைன்றதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர் பச்சை வரிங்க. பச்சை வரியிலே பார்த்தீங்கன்னா பிங்க் வரிங்க. இது பிங்க் கலரில் வருங்க, பச்சை கலரும் வருங்க. ரெண்டு விதமாக வச்சுருக்குறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கத்திரி ரகமும் இருக்குங்க. கடலைக்காயும் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் செக் பண்ணுங்கள். புதுசாக எல்லா வெரைட்டியும் போட்டிருக்குறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். இங்க ஒன்று தட்டு எடுத்து வரீங்களா? இருங்க. டபுள் கலர் கத்திரிக்காங்க. எதை பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய நிறைய ரகம் போட்டிருக்கேங்க. சீரமும் இருக்கட்டும். இந்த சீரமத்துக்கு தாங்க நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் எதிர்பார்க்கலைங்க, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலைங்க. பரவாயில்ல, என் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கின அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா புதுசாக நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதரவு கொடுக்கறதே பெரிய விஷயங்க. அதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. அதுக்கு வேண்டி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 2 நாளைக்கு முன்னே கத்திரிக்காய் பறித்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்போ பிஞ்சா இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. அதை மட்டும் இப்போ பறிக்கிறேங்க. கத்திரிக்காய் வீடியோவை இந்த லென்த்து ரொம்ப போகுதுங்க கத்திரிக்காவே. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோவை நான் வந்து கத்திரிக்காய் அறுவடையாக கட் பண்ணுறேங்க. நிறைய காய் அறுவடை இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி இதை கட் பண்ணால் தான் அதை காட்ட முடியுங்க. ரொம்ப லென்த்தாக பார்க்கறதுக்கும் கஷ்டப்படுறீங்க. இதுதாங்க பச்சை வரி. இங்கே பாருங்கள், இது பச்சை கலரில் வரி வருது பாருங்கள். இது வந்து பிங்க் கலரில் வரி வருது பாருங்கள். இதுதாங்க வித்தியாசம். அதில் அவரைக்காய் இருக்குது பாருங்க, பறிக்கலாம். அது பழம். இது வேணால் பறிச்சிக்கலாம். இருங்க. கொத்து கத்திரி இதையும் பறிச்சிடலாமா? வாங்க அவரைக்காய் அறுவடையை பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. என்னால் கத்திரிக்காய் விட்டு போகவே முடியலைங்க. வாங்க இப்போ அவரைக்காய் அறுவடை பார்க்கலாம். அவரைக்காயும் பரவாயில்லைங்க, செடியாக வர சூப்பராக கொடுத்துட்டு வருது. வந்து அறுவடை இது வந்து 4 அறுவடை பண்ணிட்டேங்க. அந்த அளவுக்கு காய் கொடுத்துருச்சுங்க. மறுபடியும் நம்ம லிக்விட் தண்ணி கொடுத்துருக்கிறதுனால இப்போ மறுபடியும் இது தளைஞ்சி பூ எடுக்குங்க. எல்லாம் வெயிட் தாங்காத அந்த காற்றுக்கு செடி அப்படியே படுத்துருச்சுங்க. என்ன நூல் குச்சி வச்சு இழுத்து கட்டினாலுமே காற்று அடிக்கிற அடியில் சாஞ்சிருதுங்க. வாங்க அந்த பக்கம் ஒரு செடி இருக்குது, பார்த்துக்கலாம். அவர் செடி பார்த்தீங்கன்னா இப்போ கொடி அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சிருச்சுங்க. எனக்கே ஆச்சரியம் தாங்க, இவ்வளோ சீக்கிரம் பூ வச்சது. பரவாயில்லைங்க. மழைக்கு முன்னாடி நம்ம வந்து மாட்டாத நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது மழையில மாட்டுச்சுனாவே நிறைய பூதுரு பிரச்சனை வருதுங்க. பாருங்க, இன்னும் இந்த பக்கம் கத்திரிக்காய் அறுவடைலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 லைனுமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பாருங்க. இன்னும் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் அறுவடை பண்ணுறதை உங்களுக்கு வந்து நான் காட்டவே இல்லைங்க. ஏன்னா நிறைய நேரம் இதுக்கே ஆயிடும் போல இருக்குதுங்க. நான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அடுத்த காய் நான் காட்டுறேங்க. ஏன்னா இது லென்த் ஆகுதுன்றதுனால நான் அறுவடையை கட் பண்ணுறேங்க. வாங்க அடுத்த அறுவடை பார்க்கலாம். வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்க காய். எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கு பாருங்க. கவர் போட்டு காப்பாற்றிட்டுங்க, அப்படி தான் சொல்லணும் இதை. சூப்பராக இருக்குது பாருங்க காய். வாங்க அடுத்தது பொல்லங்காய் அறுவடை பண்ணலாம். இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான காய்ங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து அறுவடை பண்ணுறேங்க. அந்த காயை வந்து கடைகளில் தாங்க பார்த்துருக்கேன். இப்போ என்னுடைய கையில் பார்க்குறேங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்க. இங்கே வந்து இன்னொரு பொல்லங்காய் இருக்கு வாங்க. எல்லாம் காய்க்கு வந்து எல்லாம் கவர் போட்டு காப்பாற்ற வேண்டியதாக இருக்குதுங்க. பாருங்க, இதுலேயும் இன்னொரு காய் இருக்கு. அப்படியே கட் பண்ணும் போதே நல்ல வாசங்க. மூக்குத்தி அவரை பாருங்க, எவ்வளோ பெருசு மூக்குத்தி அவரை பாருங்க. காய் என்ன அழகாக இருக்குது பாருங்க. சிகப்பு மூக்குத்தி அவரையும் இருக்குதுங்க, பச்சையும் இருக்குதுங்க. வேண்டுறவங்க வாங்கிக்கலாங்க. மூக்குத்தி அவரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் இல்லைங்க. இங்கே இருக்குது வாங்க, இந்த காயும் அறுவடை பண்ணுங்க.
பொடலங்காய் அறுவடை வந்து நிறைய அறுவடைங்க. ஏன்னா கத்திரிக்காய் அறுவடையே நீங்கள் பார்த்து போர் அடிக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடையே இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தட்டு காட்டுறேங்க. கத்திரிக்காய் நான் எவ்வளோ அறுவடை பண்ணேன் அப்படின்றத நீங்கள் தட்டு பார்த்துக்கலாங்க. சூப்பராக பாருங்க, எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க காய். அதாவது இது ஒரு ரகங்க பொடலங்காயில். பாருங்க, இது ஒரு ரகம். இது குட்டை, இது நீட்டை அப்படிதான் சொல்லணும். நாங்கள் சிகப்பு கீரை அறுவடை பண்ணிக்கலாம். ஒரே ஒன்று பேக் மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை, இது ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம். தளன்னு சூப்பராக இருக்குது. என்ன பண்ணலாம், பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாமா? தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் பார்த்து பிரிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்டு கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டோம்னாங்க இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா சின்னத செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருங்க. கீரை விதை பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய கீரை விதை போட்டிருக்குறாங்க கேட்லாக்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான கீரைங்கள்லாம் கேட்டீங்க. அந்த கீரை விதைங்கள்லாம் கேட்லாக்கில் போட்டிருக்குறாங்க. தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கட் பண்ணி வைக்கலாம். சூப்பராக பாருங்க கீரை. போதும், அடுத்த அறுவடைக்கு பார்த்துக்கலாம். வாங்க தட்டை பார்க்கலாம். வாங்க பீட்ரூட் லீஃப் 2 கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குங்க இது சமையலுக்கு. எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்க இலை. பாருங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இந்த லீஃபை வச்சு சமையல் யூஸ் பண்ணி நான் சாப்பிட்டு நல்லா பழகிட்டேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க சாப்பாடு. இந்த பருப்பு தோசையாக இருக்கட்டும், சத்து உண்மையிலே அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க இந்த கீரை. பீட்ரூட் சாப்பிட்றத விட நம்ம லீஃப் சாப்பிட்டு போயிடலாங்க. நல்லா பட்டையாக வளர்ந்துருச்சுங்க லீஃப். இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய அறுவடைங்க கீரை. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இலை. வாங்க தட்டை பார்க்கலாம். பீக்கங்காய் ஒன்று தொங்குதுங்க, அதையும் பார்த்து அறுத்துட்டு போயிடலாம். இதை பார்க்கவே இல்லைங்க, இப்போ தான் பார்த்தேன். பறிச்சுட்டு தட்டு காட்டுறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க பீக்கங்காய். வாங்க தட்டை காட்டுறேன். கத்திரிக்காய் பாருங்க, ஒரு தட்டு நிறைய கத்திரிக்காய்ங்க. அது ஒன்றும் குறையவே கிடையாதுங்க. நான் வந்து கத்திரிக்காய் கம்மியாக தாங்க பறிச்சிருக்கேன். இன்னும் வந்து செடியில் இருக்குங்க கத்திரிக்காய். போதுன்னு விட்டுட்டுருக்குறேங்க. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு மீதிக்கிற கத்திரிக்காயை பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கம்மியாக தாங்க பறிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தட்டு வந்து உங்களுக்கு சுரக்காங்க. சுரக்காவும் பாருங்கள் நல்லா லென்த்தாக கிடைக்கிது. இது வந்து பச்சை பொடலை, வெள்ளை பொடலை, கொட்டை பொடலை, ஒரு பீக்கங்காய் 2 பீக்கங்காய் இருக்குதுங்க. அவரைக்காய், முகுத்தி அவரை, பீட்ரூட் கீரை, பீட்ரூட்டுங்க லீஃபு. இது ஒரு அருமையான அறுவடைங்க. பாருங்கள் சூப்பரான ஒரு தட்டுங்க. இது வந்து எப்படி என்ன சொல்கிறதுன்னா, இது அறுவடை பண்ணணும்னு பண்ணலைங்க, திடீர் அறுவடைங்க இது. அப்படி தான் சொல்லணும் நான். அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.